அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒருவேளை நான் தலைமை உரையை நிகழ்த்துவதற்கு முதலில் அழைக்கப்பட்டிருந்தால் 10 நிமிடங்களில் பேசி முடித்திருக்கக்கூடும். ஆனால் இப்போது சில செய்திகளை நமக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. இயல்பாக முதலில் பேசிய 3 தோழர்களின் மொழி நடைக்கும் என்னுடைய மொழி நடைக்குமே இயல்பாக வேறுபாடு உண்டு. அதிலும் ஷாலினி அவர்கள் பேசியதற்கு பிறகு மொழி பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் எனக்கு வருகிறது. அவரை மறுப்பதோ, எது சரி எது தவறு என்று விவாதிப்பதோ என்னுடைய நோக்கமில்லை. ஆனால் எப்போதும் ஒரு பக்கத்து செய்திகளை மட்டும்தான் பேசுவது என்பதை தாண்டி ஒரே மேடையில் பல்வேறு விதமான செய்திகள் பகிர்ந்து கொள்ளப்படுவதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை தன்மை என்பதால் அதனை நான் முன்மொழிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு முன்பாக ஒன்றை நான் குறிப்பிட வேண்டும். இங்கே பேசிய அல்லது நூல்களை எழுதியிருக்கிற, தொகுப்புரை வழங்குகிற அத்தனை பேருமே எனக்கு அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். ஒரு நவீனத்துவத்தை நோக்கிய பயணம், அதே நேரத்தில் நவீனத்துவத்தை மறுக்கவும் இல்லாமல் எச்சரிக்கையோடு வரவேற்பது என்கிற நிலையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த புத்தகமும் அதுதான். சாண்டி எழுதியிருக்கிற அந்த புத்தகம், மித்திரன் அவர்கள் எடுத்திருக்கிற திரைப்படம். மிக இளைய வயதில், நான் மித்திரன் என்ன வயது என்று கேட்டேன். 30 என்றார். 30 வயதில் இத்தனை தொழில்நுட்பம் மிகுந்த ஒரு படத்தை அவர் தயாரித்திருக்கிறார் என்பதே எனக்கு மிகுந்த வியப்புக்கும் பாராட்டுக்கும் இருக்கிறார். எனக்கு 30 வயதாக இருக்கிற போது இது பற்றி எதுவுமே தெரியாது, எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது என் வயது சார்ந்தது மட்டுமில்லை, அந்த காலமும் சார்ந்தது. 6ஆம் வகுப்பிலே தான் ABCDயை படிக்க தொடங்கினோம் எங்கள் வயதில். எனக்கு மூத்தவர்கள் 8ஆம் வயதில் தான் ABCD படிக்க தொடங்கினார்கள். இன்றைக்கு முதல் வகுப்பல்ல, அதற்கு கீழ் UKG, அதற்கு கீழே LKG. மறைந்த பெரியார்தாசன் தான் சொல்லுவார், இன்னும் 2 வகுப்புகள் தான் மீதம் இருக்கின்றன. அப்பர் ப்ரீ கேஜி, லோயர் ப்ரீ கேஜி கொண்டு வந்து விட்டால் பிள்ளையை பிரசவாஸ்பத்திரியிலிருந்து தூக்கி கொண்டு போய் விடலாம் என்றார். எனவே பிள்ளைகளினுடைய படிப்பு எந்த வயதில் தொடங்க வேண்டும் என்பதிலேயே பல சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த கைபேசி உலகம், இந்த தொழில்நுட்ப உலகம் வரவேற்கத்தக்கதாகவும் ஆபத்து மிகுந்ததாகவும் இருக்கிறது என்கிற 2 தகவல்களையும் இந்த புத்தகமும் தந்திருக்கிறது. அதுதான் சாண்டியினுடைய புத்தகம். அதைத்தான் மித்திரன் திரைப்படமாக எடுத்திருக்கிறார். ஒன்றை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தை விட்டு இனிமேல் நம்மால் விலகி வாழ முடியாது, ஒரு நாளும் முடியாது. ஒன்றை நாம் நினைவில் கொள்வோம், எப்போதும் வரலாற்றில் பின்னால் திரும்பி போக முடியாது. எந்த இடத்திற்கு வந்து விட்டோமோ மறுபடியும் திரும்ப முடியாது. யார் ஒருவராலும் இனிமேல் குகைகளுக்கு திரும்ப முடியாது. ஆனால் இந்த வாழ்வில், இந்த சமூக சூழலில், தொழில்நுட்பத்தால் ஆளப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் எந்தெந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஒரு எழுத்தாளனினுடைய கடமை என்றால் அந்த கடமையை கிருஷ்ணவேணும் செய்திருக்கிறார், சாண்டியும் செய்திருக்கிறார். அதுதான் இந்த புத்தகம். இந்த கடன் அட்டை பற்றியெல்லாம் சுந்தரவள்ளி பேசினார். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? மித்திரனோ மருத்துவர் ஷாலினியோ பேசிய மொழிதான் இயல்பாக அவர்களினுடைய மொழி. ஆனால் சுந்தரவள்ளி தமிழில் சங்க இலக்கியத்தில் பெண்களின் உட பகுப்பாய்வியல் என்று ஆய்வு செய்தவர். ஆனால் அவருடைய நடை என்னுடைய நடையாக இல்லாமல் முழுக்க 3 பேரும் பேசிய அந்த மொழி என்பது மக்கள் மொழி. நான் பேசுவது ஏறத்தாழ இலக்கிய மொழி. என்ன ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்றால், இந்த இலக்கிய மொழியை நான் செயற்கையாக பேசவில்லை, திட்டமிட்டு பேசவில்லை. என் இயல்பே இதுவாகத்தான் இருக்கிறது. என் மொழியின் இயல்பே இதுதான். ஆனால் சுந்தரவள்ளி மிக கவனமாக இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற நடையில் பேசினார். புத்தகத்திலேயும் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற நடையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஷாலினி அவர்கள் சொன்னது போல அந்த இறுக்கம் தடர்ந்து ஒரு மொழி இறுக்கமாக இருந்தால் அந்த இறுக்கமே அந்த மொழிக்கான எதிரியாக ஆகிவிடும் என்பது ஷாலினியினுடைய பார்வை. எனவே அந்த இறுக்கம் தடர்ந்து
மிகப்பெரிய செய்தியை, வரலாற்று செய்தியை எழுதுகிற போது கூட இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் நான் புரட்டினேன். எதையும் முழுமையாக படிக்கவில்லை. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் நூலை முதல் பதிப்பில் நான் வெளியிட்ட காரணத்தால் முழுமையாக படித்தேன். மற்ற நூல்களை முழுமையாக நான் படிக்காததற்கு காரணம் நான் இல்லை, நண்பர்கள் தான். நேற்று இரவு தான் புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். படித்திருக்க முடியாது. ஆனாலும் சுந்தரவள்ளி ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்தால், நான் எல்லா புத்தகங்களையும் மேலோட்டமாகத்தான், பெரும்பான்மையான கட்டுரைகளை படித்து முடித்து விட்டேன் என்பதும் இன்னொரு உண்மை. எனவே அதிலே தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் என்பது ஒரு வரலாற்று செய்திகளை, ஆழ்ந்த செய்திகளை, மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து தருகிற நூல். ஆனால் அந்த நூலிலும் கூட கிருஷ்ணவேலினுடைய நடை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு இடத்தில் அவர் இப்படி எழுதுகிறார்: ஒரு வருடம் மாலிகாபூர் தமிழ்நாட்டில் வச்சு செஞ்சுட்டானா அப்படிங்கிறார். இது சுந்தரவள்ளியின் பேச்சு நடை. இயல்பாக நான் பல முறை சுந்தரவள்ளி பேசுகிற போது நான் கேட்டிருக்கிறேன். தோழர் உமா பேசுகிற போதே சுந்தரவள்ளி என்ன சொன்னார் என்றால், ஷாலினி பேசினார், அதற்கு சுபவி விடை சொல்லுவார் என்று உமா சொன்னபோது சுந்தரவள்ளி சொன்னார், உமா உங்களை கோத்து விடுறாங்க பாருங்க. அதாவது இயல்பாக அப்படி இல்லை. இது ஒரு திறந்த விவாதங்கள் நமக்குள் வேண்டும். ஷாலினியின் கருத்துகளில் எனக்கு இந்த மேடையில் மொழி பற்றி சொன்ன கருத்துகளில் வேறு மாதிரியாக சிந்திக்கலாமா என்று நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதை நான் மறுக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை, கவனமாக சொல்லுகிறேன். வேறு மாதிரியாக சிந்திக்கலாமா என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அடிப்படையில் நானும் மருத்துவர் ஷாலினியும் ஒரே கருத்தியலை அடிப்படையாக கொண்டவர்கள், பெரியாரியத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். ஆனால் பெரியாரிய சிந்தனையிலேயே இந்த மாற்றங்கள் உண்டு. பெரியாரிய சிந்தனைக்கும் நடைமுறையில் இருக்கிற சிந்தனைகளுக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு நான் நேரடியாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை அறிமுகப்படுத்தினார். நீராறும் கடல் உடுத்த பாடல் இங்கே கூட எனக்கு தோன்றிற்று. உமா தொடங்கிவிட்ட காரணத்தினால் குறுக்கிட வேண்டாம் என்று நான் குறுக்கிடவில்லை. ஒருவேளை குறுக்கிட்டிருந்து அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஷாலினி மறுத்திருக்க கூடும். தமிழ் வாழ்த்து பாடி தொடங்கலாமே என்று எனக்கு தோன்றிற்று. நான் அப்படித்தான் நினைத்தேன். அதற்கு அடிப்படையான ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த நீராறும் கடல் உடுத்த பாடலை அறிமுகப்படுத்தினார். அப்போது ஐயா பெரியார் விடுதலையிலே என்ன எழுதினார் தெரியுமா? கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்று சொன்னால் மறுபடியும் என்னையா தமிழ் வாழ்த்து, ஒரு முட்டாள்தனம் வேண்டாம் என்றால் இன்னொரு முட்டாள்தனத்தை கொண்டாந்து வைக்கிறீர்களே. அதுதான் பெரியார். இதை நான் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலேயே கேட்டேன். ஐயா அவர்கள் தமிழ் வாழ்த்தை எதிர்த்து எழுதியிருக்கிறாரே என்று. கலைஞர் சொன்னார், ஆமாம், ஐயாவினுடைய அறிவார்ந்த பார்வையில் அது சரி. ஆனால் மக்களின் உணர்ச்சி பூர்வமான பார்வையை நாம் அணுகியும் இணங்கியும் தான் போக வேண்டியிருக்கிறது. அவர் அப்படித்தான் சொல்வார், நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும். இதுதான் அந்த இரடியில இருக்கிற ஒரு வேறுபாடு. இப்போது ஒரு கேள்வியை ஷாலினி முன்வைத்தார்கள். எங்கேயாவது ஸ்பானிஷ் செல்வன் இருக்கிறானா என்று கேட்டார்கள். எங்கேயாவது பிரான்ஸ் செல்வன் இருக்கிறானா? தமிழ் செல்வன் தானே இருக்கிறான். தமிழ் வாழ்த்தை கூட நீங்கள் இன்னொரு பார்வையிலே பார்த்தால், யார் ஒருவரும் ஓ மை மதர் இங்கிலீஷ் என்று பாடுவதே இல்லை. ஆங்கிலத்திலே ஆங்கிலத்தாய் வாழ்த்து என்று எந்த இலக்கியத்திலாவது ஷேக்ஸ்பியராவது மில்டனாவது ஒரு பாடலை எழுதியிருக்கிறான்? ஏன் இல்லை என்றால், ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதே தமிழை பாராட்டுவதற்காக எழுவதல்ல, நம் மீது வந்து தாக்குகிற சமஸ்கிருதத்தினுடைய எதிர்ப்பாக, எதிர்வினையாக எழுவது. எங்கே எவன் ஒருவன் தாக்கப்படுகிறானோ, தாக்கப்படுகிறவன் எழுகிறான் என்பது இயற்கையின் விதி. இதற்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் எடுத்துக்காட்டு இல்லையா என்றால் இருக்கிறது. அயர்லாந்து நாட்டிலே எழுந்த இயக்கத்தினுடைய பெயரே மொழியின் பெயரால் எழுந்த இயக்கம்தான், வி த ஐரிஷ் மூவ்மெண்ட். கண்டிப்பாக ஷாலினி அறிந்திருப்பார்கள், வி த ஐரிஷ் மூவ்மெண்ட். அதை பார்த்துத்தான் ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் என்கிற இயக்கத்தை தொடங்கினார். நான் சொல்வது பழைய நாம் தமிழர் இயக்கம். இதனை குறைவுபடுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. அந்த பெயர் எப்படி வந்தது என்றால் ஒரு எதிர்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான். எப்படி? ஏனென்றால் அதை ஏன் அங்கிருந்து வந்தது என்று சொல்கிறேன் என்றால், ஆதித்தனார் அங்கே இருந்தார். அந்த அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை உள்வாங்கிக் கொண்டுதான் அந்த அயர்லாந்து மக்கள் வி த ஐரிஷ் மூவ்மெண்ட், நாங்கள் அதனை டிவேலரா தொடங்குகிற போது அந்த ஐரிஷ் மொழியிலே அதற்கு வேறு பெயரே தவிர பொருள் இதுதான். ஆங்கிலத்திலே நான் மொழிபெயர்த்து சொல்லுகிறேன்.
எனவே அப்படி ஒரு எதிர்ப்புணர்ச்சியின் விளைவாக அயர்லாந்திலே இருந்தது. அயர்லாந்திலே மட்டுமில்லை, ஆப்பிரிக்க நாட்டில் பல இடங்களில் பல நாடுகளில் ஒடுக்கப்படுகிற மக்கள் தங்கள் மொழியையும் சேர்த்தே உயர்த்தி பிடித்தார்கள். கருப்பாக இருக்கிறோம் என்று நாம் கவலைப்பட தேவையில்லை, கருப்பாக இருக்கிறோம் என்று நீ கவலைப்படாதே, கருப்பு தோலை நீ போர்வையாக போர்த்தி கொள்ளாதே, உன் போர்க்கொடியாக உயர்த்தி புடி என்று ஜீன் பால் சார்த்தர் சொன்னார். கருப்பு தோலை உன்னுடைய ஒரு போர்க்கொடியாக உயர்த்திப்பிடி என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், கருப்பு என்பது இழிவாக பார்க்கப்பட்ட போது கருப்பு தானடா எங்கள் பெருமை என்று எழுந்து நிற்க கற்றுக்கொள் என்றவன் சொன்னான். தமிழ் அவமானம் என்று சொன்னபோது, தமிழில் பேசுகிறவனுக்கு மரியாதை இல்லை என்று சொன்னபோது, அக்ராசனர் அவர்களே என்று தொடங்கிய போது, காரியதரிசி அவர்களே என்று தொடங்கிய போது, எங்கள் தமிழில் நாங்கள் பேசுவோம், தமிழில் பேசுவது அவமானம் இல்லை, தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே என்று கூட இல்லை, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்காள் என்பது வெறும் தமிழ் மீது கொண்ட பைத்தியம் இல்லை, தமிழ் மீது கொண்ட மோகம் இல்லை, தாக்கப்படுகிற தமிழுக்காக எழுந்து நின்ற வேகம், எதிர்ப்புணர்ச்சி எப்போதும் உரியதாக இருக்க வேண்டும். எனக்கு வேட்டி கட்டி பழக்கம் இல்லை, வேட்டி கட்டக்கூடாது என்பதல்ல, வேட்டியோடு எனக்கு என்ன விரோதம் என்று ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறேன். ஆனால் கல்லூரிகளில் நீங்கள் யாரும் வேட்டி கட்டக்கூடாது என்று ஒரு ஆணை வந்தபோது நான் சொன்னேன், நாளையிலிருந்து நான் வேட்டி கட்டி கொண்டு வருவேன். யார் மறுப்பது? அது அவனவன் உரிமை, அவனவனுக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது என்று ஒரு எதிர்ப்புணர்ச்சியின் விளைவாகத்தான் தமிழ் வாழ்த்து என்பது. நண்பர்களே, நாம் வாழ்த்தினால்தான் தமிழ் வாழுமா? தமிழ் வாழ்த்து என்பது இன்னொரு விதமான மூட நம்பிக்கை தானே, யார் மறுக்க முடியும்? ஆனால் ஏன் தமிழ் வாழ்த்து பாடுங்கள் என்று சொல்கிறோம்? எங்கே தமிழ் அழுத்தப்படுகிறதோ, எங்கே உன் தாய்மொழி மறுக்கப்படுகிறதோ, அதற்கான உரிமைகள் நீக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் அதற்கான போராட்டம். தமிழுக்கான எந்த எதிர்ப்பும் இல்லை என்றால் நாம் இயல்பாக தமிழை பார்க்கலாம். இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தை மித்திரன் எதிர்ப்பதற்காக இரும்பு திரையை எடுக்கவில்லை. இரும்பு திரை என்று ஏற்கனவே ஒரு படம் வந்தது, அது தொழிலாளர்களினுடைய உரிமையை பேசிய படம். இது தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஆபத்தை பேசுகிற படம். இரண்டுமே இரும்பு திரை தான். ஆனால் இந்த இரும்பு திரை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற ஆபத்துகளை பேசுகிற அதே நேரத்தில் தொழில்நுட்பமே வேண்டாம் என்று பேசவில்லை. அதுதான் அடிப்படை. தொழில்நுட்பம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. நீங்கள் கடன் அட்டையை பற்றி சொன்னாரே, அதில் ஒரு செய்தி இருக்கிறது, என்ன தெரியுமா? நான் ரொக்க அட்டை, டெபிட் கார்டு வைத்திருக்கிறேன், கடன் அட்டை வேண்டாம் என்று வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், கிண்டில் என்று நீங்கள் பலரும் கண்டிப்பாக இளைஞர்கள் வைத்திருப்பீர்கள். நான் உங்கள் தலைமுறையை தாண்டி மூத்த தலைமுறையில் இருந்தாலும் உங்களோடு நான் சேர்ந்து ஓடி வர வேண்டி இருக்கிறது. உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். எதற்காக என்றால், உங்களோடும் என்னால் போட்டி போட முடியும் என்று என் திறமையை காட்டுவதற்காக இல்லை, அதன் வழியாகத்தான் இந்த சமூகத்திற்கு செய்திகளை சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் என்கிற சமூக அக்கறையில் கற்றுக்கொள்ளுகிறேன். நான் கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை நோக்கம் அதுதான். ஒவ்வொரு நாளும் புதிதாக நான் கற்றுக்கொள்வதற்கு நோக்கம், நான் கற்றுக்கொள்வதன் மூலம்தான் இந்த சமூகத்திற்கு சொல்ல முடியும் என்பதால் கற்றுக்கொள்ளுகிறேன். அந்த கிண்டில் என்கிற அந்த ஒன்று புத்தகம் போல படிக்கிற அந்த கருவியை நீங்கள் கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். அதிலே அமேசானில் நூல்கள் வேண்டும் என்று நான் கேட்டால் ரொக்க அட்டையை மறுக்கிறார்கள், கடன் அட்டையில் வாங்கு என்கிறார்கள், டெபிட் கார்டில் வாங்காத கிரெடிட் கார்டில் வாங்குகிறான். எதற்காக? கடன் வாங்காதே என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் கடன் வாங்கு என்று இந்த சமூகம் நம்மை பழக்குகிறது. நீ கடன் அட்டையில் வாங்கு என்று சொல்லுவது எத்தனை பெரிய சமூக விரோதம் என்று நான் கேட்கிறேன். நான் பணம் கொடுத்து வாங்குகிறேன் என்றால் வேண்டாம், கடனுக்கு வாங்கிக் கொள் என்று சொல்லி, பிறகு கடனுக்கு வாங்கி கொண்டதற்கு பிறகு கடனை எப்படி அவர்கள் திரும்ப பெறுவது என்பதிலே நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களைத்தான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நண்பர்களே, இந்த கடனை திரும்ப பெறுவது என்பதே ஒரு விதமான முதலாளித்துவ சுழற்சியில் வந்திருக்கிற நம்மை கடன்காரர்களாக்கி, பிறகு கடனை கட்ட முடியாதவர்களாக்கி, நம்மை எப்படி ஒரு விதமான எந்த ஆதரவும் மற்றவர்களாக ஆக்குவது என்பதற்கான ஒரு வழிமுறைதான். இதை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் அதற்காக ரொக்க அட்டையோ கடன் அட்டையோ வேண்டவே வேண்டாம் என்று இனி சொல்ல முடியாது. புத்தகங்களை வாங்குகிற போது எங்கள் அமைப்பை சார்ந்த தோழர் கார்த்திக் அவர்கள் திரும்ப திரும்ப புத்தக கண்காட்சியில் வருகிறவர்கள் அட்டை தான் கொண்டு வருவார்கள், பணம் கொண்டு வர மாட்டார்கள். எனவே அதற்கான கருவி வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் இந்த அட்டையை தேய்ப்பது தானே இயல்பான பழக்கமாக இருக்கிறது. ஆகையினாலே இது எங்கே இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன என்றால், பழமைக்கும் புதுமைக்குமான நவீனத்துவம் உள்ளே வருகிற போது
அதனை எதிர்கொள்வதில் ஏற்படுகிற சிக்கல்கள் பற்றிய சிந்தனை தான் இந்த நூல். நான் இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுரையும் எடுத்து சொல்லவில்லை. இந்த கட்டுரைகளினுடைய தலைப்பிலேயே அந்த நவீனத்துவத்துக்கும் பழமைக்குமான அந்த ஒரு முரண் என்று சொல்ல வேண்டியதில்லை, அதற்குள் இருக்கிற ஒன்றோடு ஒன்று இணைகிற பாங்கினை நான் பார்க்கிறேன். ஒரு கட்டுரைக்கு சாண்டி இப்படி தலைப்பு வைத்திருக்கிறார், 96 படத்தின் புதிய வெர்ஷன் 2.0 என்கிறார். இந்த 2.0 என்கிற அது கொஞ்ச நாள் வரைக்கும் என்னை போன்றவர்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகு நான் எப்போது தெரிந்து கொள்ளுகிறேன் என்றால், திராவிடம் 2.0 என்று வருகிற போது நான் தெரிந்து கொள்ளுகிறேன். எனக்கு தொடர்பான ஒன்று வருகிற போது நான் தெரிந்து கொள்ளுகிறேன். மக்கள் எப்போது தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், எந்திரன் 2.0 வருகிற போது தெரிந்து கொள்ளுகிறார்கள். திரைப்படம் தான் மக்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே அது கணிப்பொறி மொழி, வேறொன்றுமல்ல, அது கணிப்பொறியினுடைய மொழி. எனவே அந்த கணிப்பொறி மொழியில் பேசுகிற போது உள்ளே அவர் சொல்லி இருக்கிற செய்தி என்ன என்றால், 96வது ஆண்டு படித்த அந்த படத்தில் வருவது போலவே அந்த காதலர்கள் இருவர் மறுபடியும் சேர்ந்து சந்தித்து பேசிவிட்டு திரும்புகிற போது அவர்களை யாரோ படம் எடுத்து அவனுக்கு அனுப்பி, இந்த படத்தை உன் மனைவிக்கு அனுப்பட்டுமா, அந்த பெண் அவனை இடுப்பில் கிள்ளுவதும் இவன் அந்த பெண்ணின் தலையில் குட்டுவதும் நண்பர்கள் தான். ஆனாலும் மனைவியிடத்தில் இதற்கு சமாதானம் சொல்ல முடியாது. அதற்கு அவன் கொடுத்த தொகை 1 லட்சம் என்பதும் அவனை எப்படி கண்டுபிடித்தோம் என்பதுமாக ஷாலினி அவர்கள் சொன்னது போல ஒரு கேஸ் ஸ்டடி என்கிறார்களே, ஒவ்வொரு தனித்தனி நிகழ்வாக வழக்காக எடுத்துக்கொண்டு அந்த புத்தகம் சொல்லுகிறது. தலைப்பே நவீனத்துவமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு தொலைக்காட்சிகளில் அந்த நகைச்சுவை காட்சிகளையும் பார்க்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு ஜோக் சொல்லட்டுமா சார் என்று ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஒரு கதை சொல்லட்டுமா சார் என்று அவர் கேட்கிறார். அதை அப்படி கேட்காமல், ஒரு கதை இல்லை, இதை வேறு கதை சொல்லட்டுமா சார் என்கிறார். நமக்கு தெரிகிற கதை வேறு, அதற்குள் இருக்கிற கதை வேறு. இவர்களினுடைய மொழி, நடை, எழுத்தினை எப்படி மாறுபடுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த வரலாற்று நிகழ்வை எழுதுகிற போது கேசரிவர்மனை பற்றி 1500 சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுக்கு 13ஆம் நூற்றாண்டில் நடந்த சிக்கல்களை பற்றி எழுதுகிற போதுதான், பழந்தமிழ் வரலாற்றை எழுதுகிற போதுதான் கிருஷ்ணவேல் எப்படி எழுதுகிறார் என்றால், மாலிகாபூர் 1 வருஷம் வச்சு செஞ்சுட்டானா என்று எழுதுகிறார். சாண்டி நவீனத்துவமாக எழுதுகிற போதும் என்ன எழுதுகிறார் என்றால், இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். திரும்ப எவன் படம் எடுத்தானோ அவனுக்கே இவர்கள் திரும்ப ஒரு படம் அனுப்பி, இந்த படத்தை நீ பார். அந்த படத்தை பார்த்துவிட்டு அவன் சொல்லுகிறான், இந்த இடத்தில் அவர் கையாடுகிற அந்த சொல்லாடலை கவனியுங்கள், நான் பார்த்தேன், அதில் ஒரு கூந்தலும் இல்லையே என்று வருகிறார். எல்லோருக்கும் புரியும். சொல்ல வேண்டாம் என்று கருதி ஒரு கூந்தலும் அவன் இதில் ஒன்றும் பிழை இல்லை. மயிர் என்கிற சொல் வள்ளுவனால் ஆளப்பட்டிருக்கிறது. வள்ளுவரால் கையாளப்பட்டிருப்பதால் மட்டுமே அதை சரி என்று சொல்லவில்லை. அது இயல்பான சொல் தான். 2 இடங்களில் வள்ளுவன் அதை ஆளுகிறான், நமக்கு தெரியும். தலையின் இழிந்த மயிரணையர் என்கிறான். மயிர் நீப்பின் உயிர் வாடா கவரிமான் நமக்கு தெரியும். அதிலும் வள்ளுவன் சொல்லுகிற அந்த இடத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். மயிர் குறைவானதல்ல, இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற வரையில், இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த முடிக்கு ஒரு மரியாதை உண்டு. அதை நாம் சீவுகிறோம், அதை பாதுகாக்கிறோம். கீழே விழுந்ததற்கு பிறகு அது தன் மதிப்பை இழந்து விடுகிறது. இது மயிருக்கு மட்டுமல்ல, மனிதனுக்கும் பொருந்தும். இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற வரை தான் நீ மனிதன். மயிரின் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் தன் நிலையின் இழிந்த கடை என்று அந்த குறளில் சொல்லுகிற போது, நீ இருக்க வேண்டிய இடம், உணவை தட்டிலே வைத்து சாப்பிடுகிற வரையில் அது உணவு. தவறி கீழே விழுந்ததற்கு பிறகு அது உணவல்ல, தூய்மைப்படுத்தப்பட வேண்டியது. எந்த ஒன்றும் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அதற்கு ஒரு மதிப்பு வரும் என்பதற்காக அந்த சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அப்படி ஒன்றும் தவறான சொல்லில்லை. நான் ஒரு கவிதையை படித்திருக்கிறேன், புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற நூலில் மறைந்த எழுத்தாளர் வல்லிக்கண்ணன் அவர்கள் ஒரு பாடலை, ஒரு பழைய புது கவிதையை மேற்கோள் காட்டுவார். அது வெறும் மேற்கோள் தான், ஆனால் அதிலும் இந்த சொல் இடம்பெறும். அது சொல்லப்பட்டிருக்கிற முறையினாலேயே நான் அந்த புத்தகத்தை படித்து கண்டிப்பாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். ஆனாலும் அந்த கவிதை நிற்பதற்கான காரணம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற முறையும் தான். நான் அந்த வரிகளை சொல்லுகிறேன். அது ஒரு நக்கலான கவிதை. மேத்யூ கள்ளு குடிக்கும், மேத்யூவுக்கு பெண்ணும் பிடிக்கும். இதான் அந்த கவிதை. மேத்யூ கள்ளு குடிக்கும், மேத்யூவுக்கு பெண்ணும் பிடிக்கும், கர்த்தர் ரட்சிக்கணும்.
ரட்சிக்கில்லேங்கில் மத்தாய்க்கு மயிரானு என்று அந்த கவிதை முடியும். கடவுளத்தில் ரொம்ப பவ்யமாக தான் அவன் கேட்டுக்கொள்ளுகிறான். மத்தாயு கள்ளு குடிக்கும், மேத்யூ அது. மத்தாயு கள்ளு குடிக்கும், மத்தாயுக்கு பெண்ணும் பிடிக்கும், கர்த்தர் ரட்சிக்கும். கர்த்தர்கிட்ட ரொம்ப பணிவாக தான் கேட்குறான். முடியாதுன்ட்டாரு வைங்க, ரட்சிக்கில்லைங்கில் மத்தாய்க்கு மயிரானு, அவ்வளோதான் போடான. அந்த சொல் வழக்கு சொல். ஷாலினி சொல்லுவது போல இந்த புது கவிதை நிற்பதற்கு கூட அந்த சொல்லாட்சி ஒரு காரணம். ஒரு படைப்பிலக்கியத்தில் அங்கேதான் நான் வேறுபடுகிறேன். ஒரு படைப்பிலக்கியத்தில் ஒரு சுவைக்காக மக்களிடம் போய் சேருவதற்காக இப்படி சொற்களை கலந்து ஆடுவது வேறு. ஆனால் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டின் உயர்ந்த மொழி. சமஸ்கிருதத்தில் பேசுகிறவன் தான் மதிக்கப்படுவான் என்று சொன்னால் என் தமிழ் உன் சமஸ்கிருதத்தை விட ஒரு துடியும் குறைந்ததில்லை என்று சொல்லுகிற அந்த வேகம், அந்த அஞ்சாமை, அந்த தன் மன உயர்வு, இவைகள் கண்டிப்பாக தமிழனுக்கு மட்டுமில்லை நண்பர்களே. தமிழ் போய் இன்னொரு மொழியை அழுத்துமானால் அவனுக்கும் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தமிழை நீங்கள் வங்காளத்தில் ஆட்சி மொழியாக ஆக்குவீர்களே, ஆனால் நான் தமிழன் பக்கம் நிற்க மாட்டேன், வங்காளியின் பக்கம் தான் நிற்பேன். வங்காளத்தில் பிறந்த குழந்தை வங்காள மொழியிலே தான் கற்க வேண்டும். இதனை நான் போகிற போக்கில் சொல்லவில்லை. நம்முடைய பாவாணர் நூலக கட்டிடத்தில், பாவாணர் நூலக கட்டிடம் என்று சொன்னாலே ஐயா கயல் அவர்களை நினைக்காமல் யாரும் சொல்ல முடியாது. அவர் இருந்தபோது அந்த கட்டிடத்தை புதுப்பித்தார், அந்த கட்டிடத்தை மக்களுக்காக ஆக்கினார். நண்பர்களே, தொடர்ந்து அரசியல்வாதி என்றாலே நாம் என்ன நினைக்கிறோம்? இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்ததற்கு பிறகு அரசியல்வாதி இப்படியும் இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்த அண்ணன் கணேசன் கணேசன் மறைந்தார். ஐயா கயல் தினகரன் அவர்கள் நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை நாம் மதிப்பதில்லை. செக்ஸ் டாக்டர் என்று பத்திரிகையில் எழுதுகிறோமே தவிர 5 ரூபாய் டாக்டர் செத்ததற்கு பிறகுதானே எழுதினீர்கள். 5 ரூபாய் டாக்டர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர் ஊடகங்களிலே அவரை பேட்டி கண்டீர்கள்? எத்தனை பேர் அவரை உயர்த்தி பிடித்தீர்கள்? நான் ஐயாவை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இவரை ஒரு எடுத்துக்காட்டாக சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த பாவாணர் நூலக கட்டிடத்தில் நானும் கலந்து கொண்ட அந்த கட்டிடத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழே இந்தியா முழுவதற்கும் ஒரே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, அந்த அமைப்பின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த கூடியிருந்த மக்கள் எல்லோரும் உணர்வாளர்கள் கைதட்டி ஆர்ப்பரித்த போது நான் மட்டும் கை உயர்த்தினேன். என்ன என்று கேட்டார்கள். இந்த தீர்மானத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஒரு நாளும் இல்லை. இந்தியாவின் ஆட்சி மொழியாக அத்தனை மொழிகளும் 22 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகமே தவிர நம்முடைய மொழி செம்மொழி இல்லையா, நம்முடைய மொழி தொன்மையான மொழி இல்லையா என்றார்கள். இருந்து விட்டு போகட்டும், என்ன அதனால்? நேற்றைக்கு தோன்றிய மொழி என்பதால் தாய்மொழியை எவனாவது இல்லை என்று தள்ளிவிட முடியுமா? தாய்மொழியை நேசிப்பதற்கு அது தொன்மையான மொழியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, அது செவ்வியல் மொழியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. என் தாயை நான் நேசிப்பதற்கு அவள் அழகானவளாக இருக்க வேண்டும் என்று எவன் சொன்னான்? என் தாயை நான் நேசிப்பதற்கு அவள் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று எவன் சொன்னான்? அவள் என் தாயாக இருந்தால் போதும், இது என் தாய்மொழியாக இருந்தால் போதும். ஒருவேளை என் தாய் அழகானவளாகவும் அறிவாளியாகவும் இருந்தால் நான் கூடுதலாக பெருமைப்படலாமே தவிர, அப்படி இருந்தால்தான் என்னுடைய தாய் என்று சொல்லுகிறவன் உண்மையான பிள்ளையாக ஒரு நாளும் இருக்க முடியாது. எனவே நான் என் தாய்மொழியை நேசிப்பது அடுத்தவன் மீது திணிப்பதற்காக இல்லை, நான் என் தாய்மொழியை நேசிப்பது அடுத்தவனுக்கு அடிமை ஆக்குவதற்காகவும் இல்லை என்கிற இந்த 2 இடங்களுக்குமான இடைப்பட்ட நிலைதான், அதை நான் பேலன்ஸ் என்று சொல்லுகிறேன். இடைப்பட்ட நிலைதான் தமிழ் மீது வந்த அழுத்தம் காரணமாக எந்தைக்கு எத்தனை மொழிகள் தமிழ்நாட்டை ஆண்டன, அந்த காரணங்களால் நாம் அதனை சொல்லுகிறோமே தவிர, ஐயா பெரியார் சொன்னது போல இது தாய்ப்பால் பைத்தியம் இல்லை. அவர் அதைத்தான் கேட்டார். எதற்காக தாய்ப்பால் பைத்தியம்? அப்படி கேட்டாரே தமிழை இழிவுபடுத்தி விட்டார் என்று அவருடைய செய்தியை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் மிக அறிவியல் பார்வையோடு அதை சொன்னார். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் வேண்டும், ஆனால் கடைசி வரைக்கும் தாய்ப்பாலையே குடித்தவன் வளர முடியாது. ஒரு கட்டத்தில் தாய்ப்பால் என்பது அடிப்படை தேவை, தொடக்கம், அதை மறுத்துவிட முடியாது. ஆனால் தாய்ப்பாலே போதும் என்று கருதாதீர்கள், அதற்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாருங்கள் என்று தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொல்லிவிட்டார் என்று கோபப்படுகிறார்களே. அவர் எதற்காக சொன்னார் என்றால், தமிழ் அறிவியல் மொழியாக ஆக வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் சொன்னாரே தவிர, எந்த பக்கத்தை திருப்பினாலும் புராணங்கள், கட்டுக்கதைகள், பொருந்தாத செய்திகள், இவைகளையே வைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் மொழியை எவன் உயர்த்தி பிடிப்பான்? உங்கள் மொழியை எவன் அறிவியல் மொழி என்று ஏற்பான்? எனவே
உங்கள் மொழி அறிவியல் மொழியாக வேண்டும் என்பதைத்தான் எதிர்மறையிலே இருந்து பெரியார் சொன்னார். இது என்னடா ஒரே காட்டு மிராண்டி மொழியாக இருக்கிறது என்று சொன்னார். தலைவர் கலைஞர் கூட ஐயா அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்களில் ஒருவனாக நானும் அமர்ந்திருக்கிறேன் நண்பர்களே. கலைஞர் சொன்னார், ஐயா அப்படி சொன்னது யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், காட்டு மிராண்டிகளாக மனிதர்கள் இருந்த காலத்திலேயே பேசப்பட்ட மொழி தமிழ் என்பதற்காக ஐயா சொன்னார் என்றார். மேடையிலிருந்து ஐயா பெரியார் சொன்னார், இல்லைங்க நான் அப்படி சொல்லலைங்க, அப்படி சொல்லலைங்க, காட்டு மிராண்டி மொழின்னு தானுங்க சொன்னேன். இவ்வளவு பொய்யான புராண கதைகளை வைத்திருப்பது காட்டு மிராண்டி மொழி தானுங்களே, அதை அறிவியல் மொழியாக மாற்றணும்னு சொல்லுங்க, இதை நியாயப்படுத்தாதீங்க என்று முதலமைச்சர் கலைஞரிடம் சொன்னவர் தான் தலைவர் பெரியார் அவர்கள். எனவே தலைவர் பெரியாரின் சிந்தனைகளிலே உதித்தவர்களுக்கு சுபவீரபாண்டியன் மேடையில் இருப்பதனாலே தமிழை போலியாக போற்றிவிட வேண்டும் என்று ஷாலினிக்கு தோன்றினால் அவள் பெரியாரினுடைய பெண் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஷாலினி சொல்கிறாரே என்பதற்காக கேட்டுக்கொண்டு போனால் நானும் பெரியாரின் பிள்ளை இல்லை. எனவேதான் அதற்கான விளக்கங்களை, செய்திகளை, மறுப்பை அல்ல நண்பர்களே. இப்படிப்பட்ட சிந்தனையை எதற்காக நாம் அந்த பெயரை வைக்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. இப்போதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைக்கிறேன் தெரியுமா? தமிழ் செல்வன் என்று கூட இல்லை, திராவிட செல்வன் என்று வைக்கிறேன். வேண்டும் என்றுதான் வைக்கிறேன். திராவிட செல்வி என்று வைக்கிறேன். திராவிடத்தை எதிர்த்து ஒரு பக்கத்திலே ஒரு சிலர் எடும்ப. நேற்றைக்கு திருச்சியிலே நாங்கள் அதைத்தான் பார்த்தோம். கருங்கடலாக கருங்கட்டை படைகள் கூடின. மறுபடியும் திராவிடத்தின் எழுச்சி. நண்பர்கள் கிருஷ்ணவேலும் சாண்டியும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். எதற்கு தெரியுமா? புத்தகத்தை பற்றி நான் பேசவில்லை. அதைவிட கொடுமை என்றால் புத்தகத்தை படித்துவிட்டு பேசவில்லை. நான் படித்து விட்டேன் சாண்டியினுடைய புத்தகத்தை. ஏறத்தாழ கண்டதை சொல்கிறேன். உமா சொன்னார், அந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் யாரும் பேசவில்லை, நீங்கள் பேசுங்கள் என்றால் அரிய செய்திகள் இருக்கின்றன. நானும் சுந்தரவள்ளியும் பேசிக் கொண்டிருந்தோம். கிருஷ்ணவேலை பொறுத்தளவு ஏராளமான செய்திகளை சொல்கிறார், விரைந்து சொல்கிறார். ஆனால் எனக்கு என்னவோ நீங்கள் தந்திருக்கிற செய்திகளுக்கான சான்றுகள் போதாமை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வெறுமனே இப்படிப்பட்ட செய்திகளை, கடினமான செய்திகளை, வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்திகளை சொல்லுகிற போது உரிய சான்றுகளோடு சொல்லவில்லை என்றால் அது நிற்காது. அதை நம் விருப்பத்தை நாம் எழுதினோம் என்று ஆகும். ஒரு செய்தியை வேண்டுமானால் எடுத்து காட்டுகிறேன். புத்தகத்தை படித்து விட்டேன் என்பதை மெய்ப்பிப்பதற்காக 14ஆம் நூற்றாண்டோடு எடுத்துக்கலாம். நான் முதலிலேயே சொன்னேன் 10 நிமிடம் தான் பேசுவதாக இருந்தேன். பேச வைத்த ஷாலினிக்கு தான் நன்றி. அதை நான் பகிர்ந்து கொள்ளுகிற உள்ளே இருக்கிற எண்ணங்களை எனக்கு நான் பார்க்கிறேன். மித்திரனை, சுந்தரவள்ளியை, ஷாலினியை, இவர்களோடு மேடையை எனக்கு வயது காரணமாகத்தான் தலைமையை தந்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்களோடும் சேர்ந்து ஓடுவது என்பதுதான் சரியானது என்பதற்காக சேர்ந்து ஓடுகிறேன். அவர்களின் வலிமைக்கு என்னால், அவர்களின் தொழில்நுட்ப அறிவுக்கு முன்னால் அவர்களோடு என்னால் ஓட முடியாது. என் வயது வேறு, என்னுடைய படிப்பு வேறு, என் காலகட்டம் வேறு. ஆனாலும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்து கூடாத எவரும் வீழ்ந்து போவார்கள் என்பதால் நான் விஞ்ஞானத்தை எப்போதும் விடாமல் கைப்பற்றி கொண்டிருக்கிறேன். 2 செய்திகளை சொல்கிறேன். ஒன்று, 14ஆம் நூற்றாண்டோடு தமிழ்நாட்டினுடைய மூவேந்தர் மரபு முடிந்து போய்விட்டது. ஏன் முடிந்தது? அருமையாக சொல்லி இருக்கிறார். சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையிலே நடந்த போராட்டம் தான் காரணம். யார் அரசாடுவது? இதில் என்ன சிக்கல்? மூத்தவன் தானே அரசாட வேண்டும். என்ன சிக்கல் வந்தது என்றால், அந்த காலத்து மன்னர்கள் யாருக்காவது ஒரு மனைவி உண்டா? நண்பர்களே, ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ் பண்பாடு என்று சொல்கிறீர்களே தவிர ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் நடைமுறையில் இருந்திருக்கிறதே தவிர எந்த ஒருவனாவது ஒருத்தியோடு இருந்திருக்கிறானா? எந்த மன்னராவது அப்படி இருந்திருக்கிறார்களா? அந்த மன்னரினுடைய மூத்த மனைவிக்கு பிறந்த மகன் இளையவன், இளைய மனைவியின் மகன் மூத்தவன். அதுதான் சிக்கல். இப்போது என்ன கேள்வி வந்ததென்றால், மூத்தவன் அரசாடுவதா, மூத்த மனைவியின் மகன் அரசாடுவதா? இதை எந்த பஞ்சாயத்திலும் தீர்க்க முடியாது. மூத்தவனுக்கா மூத்தவனின் மகனுக்கா? அந்த சிக்கல் வந்தது. தந்தையை கொன்றார்கள். நண்பர்களே, பணம், புகழ், பதவி என்று வருகிற போது பாசம்தான் முதலில் விடைபெற்று போகும். பணத்துக்காக அடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை வாழும்போதே கொண்டு விடுகிறார்கள். தன் தந்தையை கொண்டவர்கள் தான். அவுரங்கசீப் ஷாஜஹானை உள்ளே சிறையிலே போட்டுவிட்டு தான் அரசவையிலே ஏறினார். சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ ஆட்சிக்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி கவலைப்படாதே. தந்தையை கொண்டு விட்டுத்தான் சுந்தரபாண்டியன் ஆட்சியில் ஏறினான். சுந்தரபாண்டியனை அடித்து விரட்டிவிட்டு வீரபாண்டியன் அரியணையிலே அமர்ந்தான். விரட்டப்பட்ட சுந்தரபாண்டியன் டெல்லியை நோக்கி, கில்ஜியை நோக்கி ஓடினான். கில்ஜி மாலிகாபூரை அனுப்பி வைத்தான்.
மாலிகாபூர் இங்கே வந்து சுந்தர வீரபாண்டியனை வீழ்த்திவிட்டு சுந்தரபாண்டியனையும் வீழ்த்திவிட்டு அதற்கு பிறகுதான் நம்முடைய கிருஷ்ணவேர் எழுதுகிறாரே, 1 ஆண்டு காலம் அவன் இங்கே வைத்து செய்தான். அவருடைய மொழியிலேயே நான் சொல்லுகிறேன். 1310 1362 வரையில் 52 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆட்சி தமிழ்நாட்டிலே. அவ்வளவுதான். வடநாட்டை போல முழுக்க முழுக்க முகலாய சாம்ராஜ்யம் இங்கே இல்லை. அவுரங்கசீப் காலத்திலே தான் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவினுடைய மிக பெரும் பகுதி அந்த அவுரங்கசீப்பினுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. அப்போதும் தமிழ்நாடு இல்லை, கர்நாடகத்தின் எல்லை வரையில் வந்தது. இஸ்லாமியர்களினுடைய ஆட்சி இங்கே இருந்தது வெறும் 52 ஆண்டுகள். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே தான் வடநாட்டை போல் அல்லாமல் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மாமன் மைத்துனர்களாக வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு 2 காரணம். ஆட்சியிலே இருக்கிற போது எதிர்ப்பு வரும், தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இல்லை. நவகாணி பற்றி எரிந்த போதும் தமிழ்நாடு அமைதியாய் இருந்ததற்கு காரணம் தமிழ்நாட்டிலே தான் பெரியார் என்கிற அதிசயம் பிறந்தார் என்பது வரலாறு. மாலிகாபூர் ஆட்சியிலே இருக்கிற நேரத்தில் மிக கடுமையான ஆட்சியில் பார்ப்பனர்கள் என்ன செய்வார்கள்? நாட்டை விட்டு புறப்பட்டார்கள். நீங்கள் எண்ணி பார்க்கலாம், எப்போதும் அப்படித்தான். நெருக்கடி வருகிற நேரத்தில் 2வது உலகப் போரில் ஹிட்லர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தவுடன் மயிலாப்பூரில் ஜெர்மன் மொழியை படிக்க தொடங்கி விட்டார்களா இல்லையா? அடுத்தது ஜெர்மானியர்கள் தான் வருவார்கள் என்றால் ஜெர்மன் அங்கேதான் நான் ஷாலினி அவர்களுக்கு சொல்லுகிறேன், அதுவும் பிழைப்புவாதம் தான். நாம் அந்த பிழைப்புவாதத்தை ஒரு நாளும் ஏற்கலாம். உலகத்தினுடைய எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வோம், பிழைப்புக்காக அல்ல. அந்த மொழியையும் மதித்து கற்றுக்கொள்ளலாம். எனவே தமிழ்நாட்டை விட்டு புறப்பட்டார்கள், பாலக்காட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பாலக்காட்டிலே நம்பூதிரிகள் கோயில்களில் இருந்தார்கள். நம்பூதிரிகளை உங்களுக்கு தெரியும், பார்ப்பனர்களை விட நம்பூதிரிகளும் தீட்சிதர்களும். ஐயா இன்னமும் வேடிக்கையாக சொல்லுவார், பின்குடுமியை விட முன்குடுமி ஆபத்து. வைதிக பார்ப்பானை விட லௌகீக பார்ப்பான் ஆபத்து. ஐயா சொல்லிவிட்டு போன சூத்திரங்கள் இவையெல்லாம். இந்த இடத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லையே. நாளைக்கு காலையிலே இந்து பத்திரிகையை படி, அவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதற்கு எதிராக முடிவெடுக்கிறான். மிக சுருக்கமாக நமக்கு பல செய்திகளை ஐயா சொல்லிவிட்டு போனார். அப்படித்தான் பின்குடுமியை விட முன்குடுமி ஆபத்தானது. அதற்கு தீட்சிதர்களும் நம்பூதிரிகளும் தான் எடுத்துக்காட்டு. நண்பர்களே, இன்றைக்கும் நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு போனால் தெரியும், நம்பூதிரிகள் அந்த திருநீற்றை உங்கள் கையில் கொடுக்க மாட்டார்கள், மேலே இருந்து கீழே போடுவார்கள். எனவே அந்த நம்பூதிரிகளை இந்த பார்ப்பனர்கள் விரட்டினார்கள். எப்படி தெரியுமா? அங்கே கேசரிவர்மன் என்று ஒரு இளவரசன் இருந்தான். ஒரு மலைவாழ் பெண்ணை காதலித்தான். ஒரு மலைவாழ் பெண்ணை ஒரு நாளும் இளவரசன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அதற்கு சாஸ்திரம் அனுமதிக்காது என்றார்கள் நம்பூதிரிகள். நம்மூர் பார்ப்பனர்கள், கும்பகோணத்திலிருந்து போன பார்ப்பனர்கள் சொன்னார்கள், அதையெல்லாம் சரி செய்து விடலாம், எதையும் சரி செய்து கொள்வார்கள். அதுதான் அவர்கள். மந்திரம் சொல்லுகிற போது நீங்கள் சொல்லி பாருங்கள், மந்திரம் இன்னும் எவ்வளவு நேரம் அங்கே ஐயரே அப்படின்னு நம்ம கேட்போம். ஐயர் சாமி எவ்வளவு நேரம்? காலையிலே தான் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். உண்மையாகவே வாட்ஸ்அப்பில் தகவல்கள் வருகின்றன, தேவைக்கு மேலே வருகின்றன, அது வேறு. மிக அரிய தகவல்களும் வருகின்றன. சிறைச்சாலையில் இருந்தபோது எம்.ஆர். ராதா அவர்கள் அங்கே இருந்த ஒரு பார்ப்பனரை ஐயரே ஐயரே என்று கூப்பிடுவார். ஐயர் என்று நாம் சொல்லுவதில்லை, பிராமணர் என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் நான் தொலைக்காட்சியிலே கூட 2 நாள்களுக்கு முன்னால் சொன்னேன், ஏன் பிராமணன் என்று சொல்லுவதில்லை என்றார்கள். பிராமணன் என்றால் பிரம்மனிலிருந்து வந்தவன். நீ பிரம்மனிலிருந்து வந்தவன் என்றால் பிறகு நான் எங்கே இருந்து வந்தேன்? நீ பிராமணன் என்றால் நான் யார்? நீ பிராமணன் என்றால் நான் சூத்திரன். நீ பிராமணன் என்றால் நான் பஞ்சவன். நீ பிராமணன் என்றால் நான் சண்டாளன். அது வருணத்தின் அடிப்படையிலான பெயர். நாங்கள் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டோம் என்று சொன்னேன். அப்படி ஐயர் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். ஐ என்றால் தலைவன் என்று பொருள். எம்.ஆர். ராதா வழக்கத்திற்கு மாறாக அந்த திருடி விட்டு சிறைக்கு வந்து அவரை பார்த்து ஐயரே ஐயரே என்று அழைக்கிறார். ஒருவன் கேட்கிறான், நீங்கள் ஐயர் என்று சொல்லவே மாட்டீர்களே, ஏன் இவரை ஐயர் என்று அழைக்கிறீர்கள்? காரணத்தோடு தான். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், பாப்பான்னா ரொம்ப யோகியன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு பாப்பான் திருடிட்டு சிறைக்கு வந்திருக்காங்கிறத மற்றவனுக்கு எப்படி சொல்றது? அதுதான்டா ஐயரே ஐயரேன்னு கூப்பிட்டு இருக்கிறேன். ராதாவின் மூளைக்கு மட்டுமே இப்படி சில செய்திகள் வந்து சேரும். ராதாவின் மூளை போல அற்புதமான மூளையை பார்க்க முடியாது நண்பர்களே. மேடையில் நாடகம் நடக்கிற போது அன்றைக்கு என்ன செய்தியோ அதற்கு எதிரொலியாக நாடகத்தில் பேசுவார். ஐயா கயல் போன்றவர்கள் நேரில் பார்த்திருப்பார்கள். மாப்போசி அவர்கள் பெரியாரை கடுமையாக ஒரு நாள் தாக்கி விடுகிறார். தாக்கி விடுகிற நேரத்தில் எம்.ஆர். ராதா நாடகத்திலே சொல்கிறார், அந்த காட்சி என்ன என்றால் ரத்த கண்ணீர் நாடகம் தான். அம்மா இறந்து போகிற காட்சி. அம்மா இறந்து போகிற காட்சியில் எம்.ஆர். ராதா வந்து அழுவார். இதுதான் எப்போதும் நாடகத்தில் நடக்கிற காட்சி. அன்றைக்கு என்ன சொல்லி அழுகிறார் என்றால்,
அம்மா செத்து போயிட்டியம்மா, மாப்போசி எல்லாம் உயிரோட இருக்காரு, நீ செத்து போயிட்டியம்மா, மாப்போசி எல்லாம் உயிரோட இருக்கிறாரு, நீ செத்து போயிட்டியம்மான்னு இதை விட எப்படி கடுமையா சொல்ல முடியுங்க? பார்ப்பானின் மூளையை முறியடிக்கிற மூளை எம்.ஆர். ராதாவின் மூளை, கலைவாணரின் மூளை. அதைத்தான் நண்பர்கள் இப்ப கூட கலைவாணர் மிக எளிமையாக இப்படித்தான் சொல்லிவிட்டு போனார். ஒரு பார்ப்பனரை பார்த்து கேட்பார், ஒரு பெரிய நாமம் போட்டிருப்பார், ஏன் இவ்வளவு பெரிய நாமம்னு கேட்பார். ஏன் இது நாமம் அல்ல, பெருமாளோட பாதம். ஓ சரி. பிறகு அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்பார், ஒரு சந்தேகம். நான் சொல்லுவேன், ஏன் எப்ப பார்த்தாலும் உனக்கு சந்தேகமா இல்லையா? ஒரு சின்ன சந்தேகம், இது பெருமாள் பாதம்னு சொன்னேன். நேற்று நான் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன், அவரும் போட்டிருக்காரு, அது யாரோட பாதம்னு கேட்டார். நீ போட்டிருக்கிறது பெருமாள் பாதம், அவரு வேற போட்டிருக்காரு, அது யார் பாதம்? இன்றைக்கு வரைக்கும் எவனும் விடை சொல்லவில்லையே. அது யார் பாதம் என்று கேளுங்கள். ஜோதிடத்தை பற்றி பேசுகிற போது ஒரு நண்பரிடத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு 10 ஜாதகங்களை தருகிறேன், எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறான் என்று சொல். 10 பேரில் உயிரோடு இருக்கிறவன் எத்தனை பேர், செத்து போனவன் எத்தனை பேர் என்று ஜாதகத்தை வைத்து சொல்ல முடியாது நண்பர்களே. ஏனென்றால் ஜாதகம் எப்படி பார்ப்பது என்று எனக்கு ஓரளவுக்கு தெரியும், கைரேகை என்ன சொல்கிறது என்று எனக்கு ஓரளவுக்கு தெரியும், சொல்ல முடியாது. அதனாலே அந்த பார்ப்பனர்களினுடைய மூளை, கும்பகோணத்து பார்ப்பனர்களின் மூளை என்ன செய்தது என்றால், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. ஒரு வீட்டில் மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பான், எங்க ஐயர் நேரம் ஆயிடுச்சேன்னு கேட்டால் முடிச்சுக்கலாம், கொஞ்சம் கூட தட்சணையை கொடுத்துட்டா 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். இதே மேடையில தான் கவிஞர் கலிபூங்குன்றன் சொன்னார். அவன் ஒரு பட்டியல் போடுவான், பச்சரிசி, கத்திரிக்காய், இளம் பிஞ்சு கத்திரிக்காய். எம்.ஆர். ராதா தான் ஒரு படத்தில் கேட்பார், எங்கள் அப்பா கருவாடு தான் சாப்பிடுவார், நீ என்னதுக்கு நான் கத்திரிக்காய் கேட்குற, பச்சரிசி கேட்குற, அவர் புழுங்கரிசி தான்டா சாப்பிடுவாருமா. இவருக்கு வேண்டியதை கேட்குறான். அதான் கவிஞர் கலிபூங்குன்றன் சொன்னார், பட்டியலே போட்டு கொடுத்த போது ஒரு இடத்துல ஒருவர் போட்டிருந்தாராம், அரிசி பச்சரிசி 10 கிலோ, பிராக்கெட்டில் ரேஷன் அரிசி கூடாது. எவ்வளவு கவனமாக இருக்க பாருங்க. அந்த கும்பகோணத்து பார்ப்பனர்கள் பாலக்காட்டுக்கு போன போது அந்த கேசரிவர்மனுக்கு மலைவாழ் பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் கேசரிவர்மன் அந்த நம்பூதிரிகளை ஊரை விட்டு விரட்டி விட்டார். அப்போது திருவனந்தபுரத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் தான் நம்பூதிரிகள், பாலக்காட்டில் மட்டும் கும்பகோணத்து ஐயர்கள். ஆனால் இப்போது பாலக்காட்டிலும் காணவில்லையே என்றால் அதற்கும் ஒரு விடை சொல்லுகிறார். அது வேறொன்றும் இல்லை நண்பர்களே, அவரை அந்த மலைவாழ் பெண் அரசியான பிறகு விரட்டி விட்டார். மலைவாழ் பெண் அரசியான பிறகு இந்த பயல்கள்லாம் வேண்டாம், பூசாரிகளை வைத்து நடத்துங்கள் என்று சொன்னாள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் சுவையான செய்திகள், ஆனால் எங்கிருந்து ஆதாரங்களை எடுத்தீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் படிக்கிறவர்களுக்கு அதன் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வரும், அடுத்து சொல்வதற்கும் வாய்ப்பு வரும். இப்படி ஏராளமான செய்திகள் அதற்குள்ளே இருக்கின்றன. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் படிக்க வேண்டிய புத்தகம். அதுபோலவே சாண்டி அவர்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு செய்தியும், பெரியவர்களை பார்த்து கொள்வதற்காக வந்த செவிலியர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போன கதை, 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குகிற போது எங்களிடத்திலே தான் நீங்கள் அந்த காப்பீடு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும் என்று கம்பெனி 73,000 ரூபாய் கேட்டது, வெளியே 53,000 ரூபாய். அதை எப்படி முறியடித்தார் என்பன போன்ற செய்திகள் எல்லாமே உள்ளே சொல்லப்பட்டிருக்கின்றன. நண்பர்கள் அடுத்த அச்சில் கண்டிப்பாக திருத்திக் கொள்ள வேண்டும். பார்க்கிற இடங்களிலெல்லாம் எழுத்துப்படை இருந்தது. இதை நான் வெறும் தமிழாசிரியனாக சொல்லவில்லை, தமிழனாக சொல்லுகிறேன். இரண்டுக்கும் பெரும்பாலும் தமிழை திருத்தினாலே அது என்ன தமிழ், என்ன தமிழாசிரியன் மொழியா என்ன? அது தமிழர்களின் மொழி. ஏராளமான எழுத்துப்பிழைகள் இருக்கின்றன, ஒருமை பன்மை பிழைகள் இருக்கின்றன, ஒற்றுப்பிழைகள் இருக்கின்றன. அடுத்த பதிப்பில் அதை நீங்கள் திருத்த வேண்டும். கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொண்டதற்கு அவை என்னை மன்னிக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.